சிந்திப்போமே. 1750 அம்பலவாணன் உரு நடம் ஆட என் உள்ளம் உகந்ததுவே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். முக்தியை அருளும் ஞானமா நடம் ஆடுபவன் ஸ்ரீ பஞ்சாக்கர ஞான தேசிகன். அவனது சந்நிதியில் ஐந்தொழில் புரிந்து ஆன்மாக்களுக்கு தனு கரண ஆதிகளை அளிக்க ஊன நடனம் ஆடுபவன் யார் தெரியுமா? எனது ஞான குருவாய் விளங்கும் திருவாவடுதுறை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானமான அம்பலவான தேசிகர். அவரது அந்த திரு நடனமே அடியேனுக்கு ஞான நடனம். ஏன் தெரியுமா? அந்த திரு நடனம்தான் அடியேனது அறியாமையை ஐயம் திரிபு அற குற்றங்களை நீக்குகிறது. குற்றங்களை நீக்கி அடியேனை தமக்குள்ளாக ஒன்றுவித்து தானாகவே நிற்க வைக்கிறார் எனது ஞான குரு. இவ்வாறு குரு முதல்வரது அருளாணையின் வண்ணம் ஞான நடனத்தின் மூலம் அடியேனை ஆண்டு கொண்டதை, எனது ஞான குருவான அம்பலவான தேசிகர் அடியேனை ஆண்டு கொண்டதை நினைந்து நினைந்து விரும்பி விரும்பி உருகுகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். இப்படியாக ஊட நடனமாக இருப்பதே ஞான நடனமாக மாறுகிறது என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. அருள் நடம் ஆடிய பஞ்சாக்கரவன் முன்பு ஐந்தொழில் கொண்டு இருள் நடம் ஆடிய அம்பலவாணன் எனக்கு அளித்த திரு நடம் காணில் செய்ரை விழுங்கி உரு நடம் ஆட என் உள்ளம் விழுங்கி உகந்ததுவே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் மிக அழகாக தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 63வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். ஊன நடனம் உணர்வோம், ஞான நடனம் காண்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.